கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி படத்தை பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணி நம்மளுடைய தலை அஜித் குமார் பார்த்தீங்கன்னா நடிப்பில் விளையாடினது. ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஸோ ஹானஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தான் நானே போட போகிறேன். ஸோ இறங்கி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்ட் 2 பார்த்தீங்கன்னா அது இந்த வீடியோ வந்து பார்ட் 1 பார்ட் 2 நாங்கள் பிரிக்க போகிறோம். ஸோ பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லியோட ஸோ அதாவது ஒரு ரிவ்யூ பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா போட போகிறான். ஸோ அது நம்ம சேனலில் தான் பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ தான். ஸோ ஒரு வாரம் கழிச்சு ப்ரோ நீ வந்து ரிவ்யூ போடுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ நம்ம சேனலில் கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு கண்டென்ட் தான். ஸோ இப்போ புதுசாக வந்து இந்த ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சரி அதுதான் ரிவ்யூ போட போகிறேன்னு ஆயிடுச்சுல. ஸோ எந்த படத்தை பற்றி போடலாம் அப்படின்னு நான் சர்ச் பண்ணிட்டு இருக்க போது தான் ஒரு மேட்ரு பார்த்தீங்கன்னா கண்ணில் பட்டுச்சு. ஸோ அதாவது நம்ம குட் பேட் அக்லி இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து பார்த்தீங்கன்னா பூகம்பமாக கிளம்பி இருக்கு. ஸோ அதுவும் அந்த குட் பேட் அக்லி படத்தை பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ குறிப்பாக வந்து ஒரு 2-3 பாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சாரோட ஸோ அவர் மியூசிக்கை கம்போஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியான படங்கள்ல இருந்து ரீமிக்ஸ் பண்ணி ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கலந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த குட் பேட் அக்லியில் அந்த ஒரு விஷயத்த பார்க்குறப்போ சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ தலைவனோட படம் அதாவது நம்ம இளையராஜா சாரோட ஸோ அந்த மூவி 90s மட்டும் இல்லை இப்போ 2Ksலையுமே பார்த்தீங்கன்னா ரசிக்கிற லெவலுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா மனசு இருந்தார். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்ன கூட நம்ம 2024 மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தீங்கன்னா இறங்கிச்சு. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கமல் சார் படத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தில் நம்ம இளையராஜா தான் ஸோ அந்த இதில் மியூசிக் டைரக்டராக இருந்திருந்தார். ஸோ அதில் ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ அதில் அவர்கிட்ட கேட்காம பர்மிஷன் வாங்காம ஸோ அவரோட அந்த சாங்கை பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸில் போட்டதாட்டு ஸோ அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டனத்தை பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாரு. ஸோ ஒரு மிகப்பெரிய கேஸை பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாரு. ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இளையராஜா சார் பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லிக்கும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ குறிப்பாக அதில் ஒரு பாட்டுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜா சார் பார்த்தீங்கன்னா விடலை. ஸோ அந்த லட்சணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லியில் பார்த்தீங்கன்னா 3 பாட்டை பார்த்தீங்கன்னா வெளிவிட்டுருக்காங்க. ஸோ தலைமை பார்த்தீங்கன்னா பயங்கர காண்டாயிட்டாரு. ஸோ அவரு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா கேஸ் போட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நோட்டீஸுமே பார்த்தீங்கன்னா அனுப்பியிருக்காரு. ஸோ குறிப்பாக அவருக்கு அந்த 3 பாட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் போட்டிருக்கிறதுனால ஸோ அவர் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா பணம் கேட்டிருக்காரு. ஸோ இது இப்போ பயங்கர கான்ட்ரவர்சியலாக பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் முழுக்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. ஸோ அதாவது அந்த 3 பாட்டு எதெல்லாம் ஸோ அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஸோ இப்போதைக்கு நான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இது பண்ணதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இளையராஜாவோட இந்த இஷ்யூஸை பற்றி நான் பேசுகிறதுக்கு தான். ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா வெல் டேலண்ட்டு டேலண்டான ஒரு பர்சன் தான். பட் அவரோட மியூசிக்கும் இப்போ 2Kலையும் ரசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கு முன்னே அந்த தேவா அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர் பார்த்தீங்கன்னா அவரோட இதுக்கு இப்படி தான் சொல்லியிருந்தாரு. நேற்றுக்கு நான் ஒரு இதில் படித்தேன். ஸோ அதாவது அவரோட மியூசிக்கே இதுக்கு மேலே எந்த படத்தில் யூஸ் பண்ணலாம். ஸோ அவர் அதுக்கான பணத்தையும் கேட்க மாட்டாராம், காப்பி ரைட்டுமே பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன் எவ்வளோ பெருந்தன்மையாக பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. ஆனால் தலைமை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லெஜெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இளையராஜா சாரை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ 90s படத்தை பார்க்குறோமோ இல்லையோ ஸோ 90s நம்ம இளையராஜாவோட பாட்டை ஸோ 2K கிட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரசிக்கிறது விதமாக இருக்குது. ஸோ மனுஷன் கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் மனுஷன் பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக பார்த்தீங்கன்னா ஸோ என் பாட்டு நீ யூஸ் பண்ணியா நீ வந்து நர்ஸ்டேயில் கட்டுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ நான் வந்து அதை நியாயப்படுத்த பார்க்கல. ஸோ தலைவனோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்தையும் ஸோ அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் மியூசிக் போட்டிருக்காரு. ஸோ அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ நான் ஒரு விஷயத்த மட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டர்ஸுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதாவது ஸோ நீங்கள் வந்து ஸோ மேபி இப்படி ஒரு விஷயங்கள் அதாவது அந்த 90s பாட்டை நீங்கள் எடுத்து போடுறீங்கன்னா ஸோ ஒரு சின்ன கன்சல்டிங்காவது பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா மதித்து அவங்கள்ட்ட போய் அந்த பர்மிஷன் ரைட்ஸை மட்டும் வாங்கிடுங்க. ஸோ அப்படி இல்லைனாலும் அந்த அதுக்கான காப்பி ரைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கோங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணுறப்போ ஸோ இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஸோ மக்கள் மத்தியில் வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது போன பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறது மாதிரி இருக்காது. ஸோ அதனால் இதுக்கு மேலே யூஸ் பண்ணுற நிறைய டேரக்டர் இந்த மாதிரி 90ஸ்க்கான ஸோ முக்கியமாக இளையராஜா சாருக்கு மியூசிக் யாராவது பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கான காப்பி ரைட்ஸை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா சும்மாயும் போய் அவர்கிட்ட போய் பேசிக்கோங்க. ஸோ அவரை நம்ம மதிக்காமல் போய் நீங்கள் உங்கள் பாட்டு போய் போடுறதுனால தான் இப்போதைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இளையராஜா சார் பார்த்தீங்கன்னா ஜிபிக்கு அந்த பாட்டை இது பண்ணுறதுனால ஸோ
காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நஷ்டஈடு வேறு கேட்டிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முக்கியமாக குட் பேட் அக்லி இதுக்கு இன்னும் நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலான்னா ஸோ மறக்காமல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ வீடியோ கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதை போய் பார்த்துட்டு போய் பார்த்துக்குவாங்க. படம் உண்மையில வெறித்தனமாக இருக்குது. ஸோ மனுஷனோட இப்போ ஒரு சின்ன கான்ட்ரவர்சி என்னன்னா இந்த இளையராஜா சார் அவரோட காப்பிரைட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸோ அது மட்டும் தான் பார்ப்போம். இதுக்கு மேலே என்ன ஒரு அப்டேட் வருது அப்படிங்கிறத நம்ம சேனலை தொடர்ந்து வீடியோவாக பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள்.